நம்மாழ்வார் அவர்கள் பூமி வெப்பமடைகிறது என்கிறார் ஐயா. இனி பருவமழை ஒன்றே கிடையாது. ஏன் கிடையாது? புயல் மழை அல்லது பெருமழை இதுதான் இனி நடக்கும். எப்போது புயல் மழை வரும், எப்போது பெருமழை வரும் என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு புயல் மழை வரும் என்று பள்ளிக்கு விடுமுறை விடுவார்கள். ஆனால் புயல் மழை வராது. இன்றென்று பள்ளியை திறப்பார்கள். புயல் மழை பெருஞ்சிடும். டிவி செய்திகளில் பார்ப்பீர்கள், மாணவர்கள் மழையோடு வீட்டிற்கு சென்றார்கள் என்று. ஏன் இயற்கையோடு மோதிவிட்டார்? நன்கு கவனியுங்கள். பூமி என்பவள் உன் தாய் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அது மண்ணல்ல, உன் தாயின் மடி என்பதை புரிந்து கொள்ளுங்க. மலை என்பது மலை அல்ல, அது உன் பூமி தாயின் மார்பென்று உணர்ந்து கொள்ளுங்க. மதம் பிடித்த யானை எப்படி கட்டுக்குள் நிற்காதோ தன்னை வளர்த்த பாகனை ஏறி மிதித்து கொலை செய்யும். அதே எப்படி வெளியேற்றினாய்? பூமியின் மார்பில் நச்சு குண்டுகளை அவள் நெஞ்சில் போட்டாள். அவள் மார்பை அறுத்து மணல் கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாள். அவள் இதயத்தை ஈரக்குலையை அறுத்து ஈத்தேன் மீத்தேன் என்று பிடுங்கினாள். நாசம் பண்ணிவிட்டாள். உன் தாயின் குப்பைகளை பிளாஸ்டிக்குகளை கொட்டி மூடினாள். காடுகளை அழித்தாள். கரம் என்ற நீண்ட காடுகளை அழித்தாள். நொறுக்கி தள்ளினாள். அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள திமிடுகிறாள். இது பேரிடராக இந்த மண்ணிலேயே திகழ்கிறது. இதுதான் உண்மை. அவளை எதிர்த்து வாழ முடியாது. அவளோடு இணைந்துதான் வாழணும். உன்னை பெற்றவள் உன் தாய். உலக உயிர்களை பெற்றவள் இந்த இறைமாதா. நன்றி.